லீனிங் வித் காட். லீனிங் வித் காட், கர்த்தரை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. இந்த வார்த்தையை நாங்கள் அநேக முறை பிரசங்கங்களில் கேட்டிருந்தாலும், அநேக முறை நாங்கள் பாவிச்சிருந்தாலும் போய் யோசிச்சு பார்ப்போம், உண்மையாகவே நான் கர்த்தரை சார்ந்து வாழுகிறேனா? தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரின் பலத்தை நான் நம்பவில்லை, என் போர் வீரர்களை நான் நம்பவில்லை, என் கேடகத்தை நான் நம்பவில்லை, என் ஈட்டியை நான் நம்பவில்லை, என் அம்புகளை நான் நம்பவில்லை, என் தேவனை மாத்திரமே நான் நம்பியிருக்கிறேன். கர்த்தரே என் கோட்டை, கர்த்தரே என் பலன், கர்த்தரே என் நம்பிக்கை. ஸோ எப்பொழுதும் நாங்கள் தேவனை சார்ந்து தேவனை நம்பி வாழுகிற ஒரு வாழ்க்கையை தான் தேவனும் விரும்புகிறார். எப்பெல்லாம் தேவனை நாங்கள் நம்புகிறோமோ, எப்பெல்லாம் தேவனை நாம் சார்ந்து இருக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார். வெறும் வார்த்தைகளால் அல்ல, உள்ளத்திலே இருந்து. போராட்டம் வரும்போது மாத்திரம் தேவனை தேடுகிறது அல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. எப்பொழுதும் தேவனை தேடுகிற அல்லது எப்பொழுதும் தேவனை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை. நான் நடக்கும் போதும், நான் தூங்கும் போதும், நான் தியானிக்கும் போது மாத்திரமல்ல, நான் ஜெபிக்கும் போது மாத்திரமல்ல, நான் உட்காரும் போதும், எழுந்திருக்கும் போதும். சங்கீதக்காரன் அப்படித்தான் சொல்லுகிறான். ஸோ எங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த நேரமும் தேவனை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோமாய் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாகவே எங்களுடைய வாழ்க்கையில் பெரிதான ஒரு வெற்றியை கட்டளையிடுவார். ஸோ இந்த உலகத்தை சுற்றி பார்த்தால் யாரோ ஒன்றிலே சார்ந்திருக்கிறார்கள். யாரோ ஒருவரிடத்திலே அதிகமாய் சார்ந்திருப்பார்கள். பணத்திலே சார்ந்திருப்பார்கள், மனிதர்களிலே சார்ந்திருப்பார்கள், தங்களுடைய அன்றாட தேவைகளுக்காக சிலரை சார்ந்திருப்பார்கள். ஆனால் எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை தேவனை சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. அவர்தான் எல்லாம், அவர்தான் எங்கள் நம்பிக்கை. இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போது, தேவைகள் வரும்போது மனுஷனை சாராமல், எங்களுடைய பலத்தை சாராமல், படிப்பை சாராமல், பணத்தை சாராமல் தேவனை சார்ந்திருந்தால் நிச்சயமாகவே தேவன் எங்கள் பட்சத்திலே நின்றே ஆகுவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.